ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் அப்படின்னு பெரியவங்களாம் சும்மாவாக சொல்லி வச்சாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்னை பார்த்து இவன் யாரா இவன், உனக்கு என்ன இந்த வேண்டாத வேலை, நீலாம் எதுக்கடா இதை பண்ணுற அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறவங்க கிட்ட நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் நண்பா. அவ்வளோதாங்க. ஓகே, போட்டுவோர் போட்டட்டும், தூச்சுவோர் தூச்சட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்த டெய்லரிங் கிளாஸோட கண்டினியூஸ் கிளாஸ் 3 தான் இது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கர்ச்சீஃப் எப்படி தைக்கிறது, மாஸ்க் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பேச விரும்பலை. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு கர்ச்சீஃப் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். கர்ச்சீஃப் தைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கொயராக ரெக்டாங்கிள் ஷேப் எப்படியாவது கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அவுட்லைனில் வந்து தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த அவுட்லைனை பார்த்தீங்க அப்படின்னா நூலாக இருக்குது. ஏன்னா நம்ம கட் பண்ணோம்ல, அதனால் நூலாக இருக்குது. இப்போ இதை இப்படி ஒரு மடிப்பாக தைச்சி நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து நூலாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு மடிப்பு வச்சு தைக்கணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டபுள் மடிப்பாக வச்சு தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி டபுள் மடிப்பாக வச்சு தைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை சிங்கிள் மடிப்பு வச்சு தைச்சிருங்க. அதுக்கப்புறம் தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இன்னொரு மடிப்பு வச்சு வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்ன வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ட்ரைட்டாக வந்து டபுள் மடிப்பாகவே வச்சு தைச்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் மடிப்பு வச்சு நம்ம தைக்கும்போது வந்து நமக்கு தையல் வந்து இப்படி தான் விழும். இதனால் வந்து நமக்கு வந்து நூல் வந்து பிரிந்து வராது. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து தையல் வந்து கொஞ்சம் நூல் வந்து வெளியில் வந்து இருக்குல்ல, அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி பிரிந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டபுள் ஆர் ட்ரிபிள் வந்து கோட்டிங் கொடுத்து வந்து தைக்கலாம். அந்த டெயில் பெடல் அட்ஜஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம துணியை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இழுத்து நம்ம வந்து அதில் வந்து 2-3 தடவை வந்து தைச்சிக்கலாம். 2-3 தடவை தைச்சாலே போதும். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி இத்தனை தடவை வந்து தைச்சி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் 4 பக்கமும் வந்து தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து கரெக்டாக வந்து நமக்கு செட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தையலோட அளவு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி தான் தைச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது இப்படி தைக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வந்து தைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ அப்படி தைச்சிக்கோங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்க் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்க் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஃபுல் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி லென்த்துக்கு வந்து துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. துணி வந்து சுருண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு லென்த் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்கு இருந்தால் கூட நீங்கள் துணி வந்து எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ லென்த்துங்கிறது இங்கே பாருங்கள். நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க ரெக்டாங்கிள் ஷேப் வெட்டி வச்சுருக்கலாம். அந்த துணிக்கு வந்து நம்ம கரெக்டான அளவு எடுத்துகிட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம லென்த் அதிகமாக இருக்கிற பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மடித்து தைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த துணியை வந்து இதில் வந்து நம்ம மேலோடி கோட்டிங் கொடுக்குறோன்னா தைக்க வேண்டாம். இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, லென்த் கம்மியாக இருக்க பக்கத்தை மட்டும் நம்ம 2 பக்கமாக மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் அழகாக மடித்து தைச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த லென்த்து துணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஏற்கனவே சுருண்டதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்களேன், நமக்கு வந்து அவுட்டர் லைனில் வந்து 2த்தையுமே மடித்து தைக்கணும். ஏன்னா நூலாக பிரிந்து வரும். அதனால் இப்போ இந்த சைடும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சு நான் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் தைக்கிறதுனால போக அது பழகிடும். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஸ்டார்டிங்னால கொஞ்சம் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அயன் பண்ணி தைக்கிறத வந்து எப்போவுமே தையல் வந்து ப்ராப்பராக கரெக்டாக விழும். இல்லாட்டி வந்து நமக்கு வந்து ஏதாவது மிஸ் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம கற்றுக்கிறேன் அப்படிங்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து நிறைய மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி மடித்து வந்து ஃபுல்லாக தைச்சிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம அந்த துணியோடு சேர்த்து வந்து எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ரெண்டாக இப்படி மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி மடிக்கும்போது வந்து இந்த இடையில வந்து அந்த துணி வர மாதிரி தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். இதான் வந்து நம்மளோட ஃபார்மெட்டு. அதனால் வந்து இப்போ இடையில வந்து நம்ம துணி வர மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே அந்த மாதிரி மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த துணியில் வந்து கரெக்டாக தையல் விலகிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட் வந்து இப்படி வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறனால நம்ம ஸ்டார்டிங் தானே தைக்கிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம மடித்து தைக்கும்போது வந்து அந்த துணி உள்ளே இருக்கிற துணி வந்து விலகி வெளியில் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் வந்து இப்படி சிங்கிளாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு மேலேயே மடித்து தைச்சிக்கலாம். ஓகே, இது இப்போ சிங்கிளாக தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு தடவை இப்படி மடித்து இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம மடித்து தைக்கும்போதே நம்ம இயரில் வந்து மாட்டுறதுக்கு வந்து எவ்வளோ லென்த் வந்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்ம இதை மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நம்ம உள்ளோடி வச்சு வந்து ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது வந்து துணி விலகி வந்து நம்ம வந்துகிட்ருக்கோம். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் தையல் நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்ல அந்த மாதிரி சிங்கிள் தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டுத்தையும் மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த சிங்கிள் தையல் போட்டிருக்கோம்ல, இப்போ போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்லேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி தைச்ச மாதிரியே மடித்து தைச்சிக்கலாம். நீங்கள் வந்து உள்ள வரைக்கும் ஒரு வேளை தைச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக அந்த தையலை மட்டும் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக மடித்து தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக மடிப்பு வந்து தையல் வரும். வீடியோ வந்து நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக புரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆப்போசிட் இயரிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து எவ்வளோ லென்த் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தைச்சிருக்கோமோ அதே லென்த்தை வந்து இங்கேயும் தைச்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நம்ம வந்து டபுள் லேயராக தைக்கிறனால வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அதனால் இது சின்ன மிஷின் அப்படிங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை இப்போ வெட்டி விட்டுட்டு அது கூட சேர்த்து வந்து நம்ம ஜாயின் பண்ணி வந்து இதை தைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து தையல் வந்து கரெக்டாக விழுந்திருக்கும். ஆனால் இது பின்பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்கான தையல் வந்து விழுந்திருக்காது. ஏன்னா இது சாதா மிஷின் அப்படிங்கிறனால வந்து இந்த தையல் வந்து கண்டிப்பாக விலகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது எம்ப்ராய்ட் மாடல் தையலிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த அகலமான தையல் விழும்போது வந்து இது கரெக்டாக மேனேஜ் ஆகிடும். இப்போ சாதாரணமாக நீங்கள் வேறு மாஸ்க் வந்து கடையில் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் எம்ப்ராய்டிங் தையல் மாடல் தான் அந்த மிஷினை யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம ஆனால் சாதாரண மிஷினை யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து இந்த மாதிரி விலகி இருக்கிறதுனால நம்ம பின்பக்கமாக இன்னொரு தையல் வந்து தைக்கணும். கண்டிப்பாக அதையும் நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா விலகி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல 2-3 இடத்துல வந்து ஒழுங்காக தையல் விழாமல் வந்து கொஞ்சம் லைட்டாக விலகி இருக்கிறதுனால பின்பக்கமாக இன்னொரு தடவை ஒரு நீட்டான ஒரு தையல் வந்து நம்ம தைச்சிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டெமோ அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து ஒரே கலர்லேயே தைச்சிட்டேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு கலரில் தைச்சிக்கோங்க. இப்படி வேறு கலரில் தைக்கும்போது வந்து இன்னும் தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேறு கலர் துணி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து அப்படின்னா தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே கலர் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு மாஸ்க் வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்மல் சைஸில் தான் நான் தைச்சிருக்கேன். பெரியவங்க போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சைஸ் பத்தாது. நான் ஒரு டெமோக்காண்டி தைச்சதுனால வந்து கொஞ்சம் சின்னதாகவே தான் தைச்சிருக்கேன். இது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து நல்லா போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் ஒழுங்காக வராமல் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், ரெண்டுமேனா ஷேர் பண்ணிடுங்க.